மற்றும் ஒரு அண்மை செய்தி. இரண்டாவது நாள் IPL ஏலமானது தொடங்கியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் அஜய் இணைகிறார். வணக்கம் அஜய். IPL ஏலம் தொடர்பான மேலும் விவரம். 2025 ஆண்டிற்கான IPL ஏலம் என்பது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜெட்டா நகரில் நேற்று தொடங்கியது. முதல் நாளான நேற்று 84 வீரர்கள் ஏலத்தில் விடப்பட்டனர். இரண்டாவது நாளான இன்று மீதம் இருக்கக்கூடிய வீரர்களை ஏலத்தில் விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எடுக்க பல்வேறு அணிகள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறது. மொத்தமாக 577 வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்ற நிலையில முதல் நாளான நேற்று 84 வீரர்கள் ஏலத்தில் விடப்பட்டனர். அதுல 12 வீரர்களை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்காத நிலையில அந்த ஏலத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய வீரர்களை ஏலத்தில் எடுக்க பல்வேறு அணிகள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றன. அந்த வரிசைகளை பார்த்தோம் அப்படின்னா சாம் கரனை தற்பொழுது 2.40 கோடிக்கு சென்னை அணி மீண்டும் அணியில் இணைத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 சீசன்களுக்கு முன்னாக சென்னை அணியில் தான் சாம் கரன் விளையாடி இருந்தார். அதன் பிறகாக பஞ்சாப் அணிக்கு மாறிய நிலையில மீண்டும் சென்னை அணியில சாம் கரன் இணைந்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர், ஃபேஃப் டு பிளெஸி உள்ளிட்டோருக்கு கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தான் வாஷிங்டன் சுந்தருக்கு 3.20 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அடுத்து வரவிருக்கக்கூடிய ஏலப்பட்டியலில் புவனேஸ்வர் குமார், முஸ்தபிசுர் ரஹ்மான் உள்ளிட்டவற்றையெல்லாம் பார்க்கவிருக்கிறோம். அவர்களுக்கும் ஏலத்தில் கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தவரையில இதற்கு முன்னதாக ஹைதராபாத் அணியில் அவர் விளையாடி இருந்தார். தற்போது அவரை குஜராத் டைட்டன்ஸ் அணி 3.20 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது. சாம் கரனை 2.40 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஃபேஃப் டு பிளெஸியை பொறுத்தவரையில டெல்லி அணி தற்பொழுது அவரை எடுத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக பெங்களூர் அணியிலும் அதற்கு முன் சீசன் சென்னை அணியிலும் ஃபேஃப் டு பிளெஸி விளையாடி இருக்கிறார். இந்த வரவிருக்கக்கூடிய சீசன்ல அவர் டெல்லி அணிக்காக விளையாடவிருக்கிறாரு. அடுத்த கட்ட பல்வேறு வீரர்கள், சில வீரர்களுக்கு ஏலத்தில் எடுக்காத, குறிப்பாக நியூசிலாந்தான கேன் வில்லியம்சனை எந்த அணியும் வாங்க முன்வரவில்லை. அதே வகையில உள்ளிட்டவற்றையெல்லாம் வாங்க எந்த அணியும் தொடர்ந்து முன்வராத ஒரு நிலையில சாம் கரன் தற்பொழுது 2.40 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸால வாங்கப்பட்டிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி அஜய்.